இப்ப ஒரு பொடிச்சி வந்துகிட்டு கதைக்காவது புள்ளோட பேர் என்ன என்னையோசா அவ முஸ்லீம் திருமணத்தை மாத்தி முஸ்லீம்களுக்கு விடுதலை கொடுக்கணுமா? அதெல்லாம் நம்ம பேசிக்கிறீங்களா? அது முஸ்லீம்களுடைய திருமண சட்டமும் அந்த சரியா சட்டங்களும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு தேவையான விஷயங்கள். உதாரணமாக 16-18 வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் பற்றி பேசப்படுகிறது. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அது 18 தான் ஆக்கணும், கடும் விஷயம் என்று சொல்வார். என்னத்துக்கு சொல்றாரு தெரியா? இதுக்கடையில 16ல 15ல சிங்கள பொம்பளையில இவ்வளவோ பிரச்சனை இந்த நாட்டில் நடந்திருக்குது. அப்ப விஜயதாச ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த பொழுது நாங்க எல்லாரும் கூடி கதைச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய சொன்னேன், தம்பி 30 வயசுலேயும் குமருகள் கிடக்கு மாப்பிள்ளை இல்லாம, இங்க 18 வயசுல பாஞ்சு விழுந்து கல்யாணம் பண்ணணும் என்ற விஷயம் இல்ல. ஆனால் தேவை ஏற்பட்டால் 16 வயதிலும் பண்ணுவதற்கான இடைவெளி வைக்க வேண்டும், ஒரு புறநடை உருவாக்கப்பட வேண்டும் ஓம் என்று சொன்னார். பாருங்க, படிச்சவனுக்கு விளங்குது. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பானது என்றதை விளங்கப்படுத்தினோம். திரும்ப சொன்னாங்க, இந்த ரெஜிஸ்டர் பண்ற காவிங் கோப்பில அவ சைன் பண்ணணுமா? இதை காட்சிக்கு போனா அதுக்குள்ள போயிருவோம். உண்மைக்கும் இவங்களுக்கு தெரியா. இது இந்தியாவுல ஏற்கனவே குழப்பம். இது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவதற்கு இறங்கி இருக்கிற ஒரு கூட்டம், பிரைம் மினிஸ்டர் கூட்டம் அதான் என்று சொல்றாங்க. நம்ம விட்டு வெளிச்சம் அவரு காசு கொடுத்த கதையெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ஜிஓ செய்யறாக்களுக்கு இஸ்லாத்தையும் ரசூலுல்லாவையும் அவருடைய செயலையும் பிள்ளை காட்டணும். முஸ்லிம்கள் சின்ன பருவத்துல கல்யாணம் முடிக்காங்க என்று ஏதோ அது இஸ்லாத்துக்குள்ளால கொண்டு வர பாக்குறாங்க. அவங்களுக்கு அறிவில்லை. ஏன் அறிவுள்ள முஸ்லிம் எம்பிமாரெல்லாம் போயிருக்கிறாங்களே, உலமாக்கள் உட்பட, அந்த சரோஜாவுக்கு சொல்ல வேண்டியதானே இஸ்லாம் சம்பந்தமாக. ஆகவே எல்லாவற்றிலும் கையடிக்கின்ற இவர்களுக்கு நம்மவர்கள் வாக்கு போட்டு விட்டு வீட்டிலே தூங்குகிறார்கள். எங்க மணியும் மாலுமாவாக்களும் எங்க இருக்காங்களா? எதை பற்றி பேச வருகிறார்கள்? தேர்தலுக்குள் பேசினார்கள், மாற்ற வேண்டும், அது வேண்டும், வேறு எத்தனை நாளைக்கு இருக்கிற அவர் போக வேண்டியதானே, அல்லாவை உங்கள்கிட்ட கொடுத்து போடலாடா, போக வேண்டியதானே எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு இங்க ஒன்றும் ஆசை இல்லை. சிறிய வயதிலே அல்லாஹ் தாலா எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் அனுபவித்தது என்றதை விட அவற்றை வைத்து கசக்கி மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுக்கு இப்பொழுதும் கஷ்டம்தான். நாங்கள் உழைத்து இங்கு பொருளாதார ரீதியாக பெரும் குபரர்களாக நாங்கள் இல்லை, மக்களுக்காகவே செய்தோம்.